வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதி தஞ்சாவூரில் திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் காளைகளுக்கு மருத்துவ சான்றிதழ் தரும் பணி தொடங்கியுள்ளது. ஈஷா மகா சிவராத்திரியை முன்னிட்டு சென்னையில் ஆதியோகி ரத யாத்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிங்கவால் குரங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை, திருவனந்தபுரம் ரயில் கோட்டங்களில் பராமரிப்பு பணியின் காரணமாக குருவாயூர், சென்னை இடையிலான எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஃபாஸ்டேக் பெறும் விதிகளிலிருந்து KYV நடைமுறை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5983 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,640,000 ரூபாயாகவும், ஒரு கிராம் 12,580 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தும் தேர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு 3 கோடி பேர் முன்பதிவு செய்துள்ளனர். அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட மொத்தம் 10,175 விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் 19,142 கோடி ரூபாய் செலவில் நாசிக், சோலாப்பூர், அக்கல்கோட் வரை 6 வழித்தட பசுமை சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கார்ல்சன் 9வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியம் பெறுவோர், குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோருக்கு பொங்கல் சிறப்பு போனஸாக 183 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்புடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று சென்னை வருகை தர உள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 8ஆம் தேதி முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர் தயாரிப்பு மூலம் சுமார் 400 கோடி ரூபாய்க்கு வணிகம் நடந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தை விட பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 18 ரூபாய் சிகரெட் இனி 72 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. டிவி, கேஸ் அடுப்பு உள்ளிட்ட பொருட்களுக்கு இன்று முதல் எரிசக்தி சிக்கனம் தொடர்பான ஸ்டார் ரேட்டிங் கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனங்களில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 110 ரூபாய் உயர்ந்து ஒரு சிலிண்டர் 1,849 ரூபாய் 50 பைசாவாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமின்றி 868 ரூபாய் 50 பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட விருப்ப மனு செய்ய 15ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை காக்க சீனா, வியட்நாம், நேபாளம் இரும்பிற்கு 3 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு வரி விதித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மின்சார வாகனத்திற்காக 100% சாலை வரி விலக்கை 2027ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலுக்கு பொதுக்கூட்ட ஏற்பாட்டாளர்களே காரணம் என்று காவல்துறை சார்பில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
9,67,00,000 மதிப்பீட்டில் கோவையில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கோவை மாவட்டம் சிறுமுகையில் தமிழ்நாட்டின் முதல் வனவிலங்கு சிகிச்சை மையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரத்தின் புதிய மேயராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஷோரான் மம்தானி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். 2026ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் வருகின்ற 2ஆம் தேதி மார்கழி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்தது என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழியாறு அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் அரசு பணிக்காக 20,471 தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்று TNPSC தெரிவித்துள்ளது. இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரத்திலிருந்து சென்னை வரையிலான 6 வழி சாலை திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2 நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி தமிழகத்திற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன்கள் அச்சிட்டு தயார் நிலையில் வைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை புல்வெளி கால்பந்து மைதானம் மற்றும் துப்பாக்கி சூடு பயிற்சி அகாடமி உள்ளிட்டவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழுவை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய கடற்படைக்கான 2,770 கோடி மதிப்பிலான போர் கார் பயன்கள் மற்றும் அதற்கான துணை கருவிகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வரைவு மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பொது இடங்களில் கட்டுமான கழிவுகளை கொட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதுடன் டன்னுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு மக்களிடம் கருத்து கேட்க பிரத்யோக செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 3இல் மேலகிரி என்று பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்தது. TNPSC குரூப் 2 2A தேர்விற்கு விண்ணப்ப கட்டணம் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.